ரேகா, இவளுக்கெல்லாம் நீ சொன்னிய அந்த முரளி இருந்திருக்கணும்டி. முரளி யார் இது? அங்க பார் தெரியும். இந்த போஸ்டரை எல்லாம் ப்ரொஃபசர் தன் செலவுல அடிச்சு கொடுத்தாருடி. ப்ரொஃபசருக்கு அவன் மேல அவ்வளவு அன்பா? அன்பில்லடி, நடுக்கும். அப்போ லாஸ்ட் இயர் லா காலேஜ்ல அவன் தான் ஹீரோன்னு சொல்லு. யா முரளினா லா காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ் இப்படி தெரியாத இடமே இல்ல. வக்கீல் படிப்பு முடிச்சிட்டு இப்ப எங்க இருக்கானோ? ரேகா, I have checked with everybody, you know. ஸ்போர்ட்ஸ்ல, படிப்புல, போக்கிரித்தனம் எல்லாத்துலயுமே போன வருஷம் அந்த லா காலேஜ் முரளி ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டு போயிருக்காண்டி. அது மாத்திரம் இல்லமா, எங்கிட்ட வச்சிட்டு போன கடல்லையும் அந்த முரளி பையன் தான் ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டு போயிட்டான். சரியா 370 ரூபாய் 60 பைசா. பையன் பெரிய எடுத்து பையன் மாதிரி ஜோரா இருக்கானு கடனை கொடுத்தா ஒரு பைசா திரும்பி வரல. என்ன வக்கீலையா? வாக்கனகு உன் சாமி என்ன சொல்லுது? இன்னும் பூக்காரி காணமேன்னு சொல்லுச்சு, நீ ஏன் வந்துட்ட? ஆமா, இன்னைக்கு என்ன கதம்பமா மல்லிகையா? கதம்பமே குடு. நானும் மாச கணக்குல உங்ககிட்ட கடை சொல்லி பூ வாங்கி போடுறேன். அக்கவுண்ட்ல பூ தான் கிடைக்குது, ஆனா அம்மனோட அருள் கிடைக்க மாட்டேங்குது. நான் இருக்கும்போது நீ ஏன் கடன் வாங்கி அவஸ்தைப்படுற? என் கழுத்துல 3 முடிச்சு போடு சொல்றேன். வீட்டையே மல்லிகை தோட்டமா மாத்தி காமிக்கிறேன். கடைசியில அதுதான் நடக்க போகுது. பூக்கடனை தேக்க முடியாதவன் பூக்காரியை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்படி சொல்லு ராசா. பரம்பரை பரம்பரையா என் குடும்பத்துக்கு படியளக்கிற தாயே, உன்னை நம்பித்தான் என் பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்கிறேன். என்ன கைவிட்டடாத தாயே. அடியே காமதேனு, ஒரு பக்கெட்ல தண்ணி கொண்டுட்டு வா. இந்தாங்க மாமா தண்ணி. இப்பதான் புரியுது. எல்லாரும் வரிசையா நில்லுங்கப்பா. ஏன் எரும மாட்டுக்கு கோபம் வரும்படியா யாரும் நடந்துக்காதீங்க. ஆமா. ஏயா பூபதி, வர வர பால் ஒரே தண்ணியா இருக்கு. யாரும் அறிவு கட்டவனா இருக்கான். பால் தண்ணியா இல்லாம கட்டி கட்டியாவா இருக்கு, பொட்டலம் கட்டி கொடுக்கற மாதிரி. இந்த பாலை குடிச்சு போட்டு தாண்டா உன் பொண்டாட்டி வருஷத்துக்கு 2 புள்ளையா பெத்து தள்ளுறான். பால் ஊத்து மாமா. ஏண்டா பால் வாங்க வந்தியா நெய் வாங்க வந்தியா? இதுல பால் ஊத்துனா போதும் அம்மா. இதுல வாங்கினா மோந்து பார்த்தாலே பால் தீர்ந்து போகும்டா. கொண்டா இந்தா. பசங்க வாங்க, இதான் நம்ம வக்கீல் வீடு. பாத்து பாத்து ஒண்ணு இல்ல, சாணி மேய்ச்சிடாதீங்க. ஆமா, பெரிய வக்கீலே சொல்ற மாட்டுக்கொட்டையில போட மாட்டிருக்காரு. அது வந்துங்க, இந்த மாட்டாஸ்பத்திரி டாக்டர் மாதிரி இவர் மாட்டாஸ்பத்திரி வக்கீல். ஆடு மாடு எருமை எல்லாத்துக்கும் கேஸ் பாப்பாரு. என்னையா பூபதி? என்னப்பா? ஏன் எருமைக்கெல்லாம் எனிமாவா கொடுத்திருக்க? இந்த நாத்தம் நாருது. அது கிடக்குது. ஆமா, நீ வீட்டு வாடகை பாக்கி, பால் பணம் பாக்கி, அதெல்லாம் எப்ப கறக்க போற? கறக்காம விட்டுருவோமா? அதுக்கு தானே பெரிய கறவை மாடா கூட்டியாந்துருக்கோம். பெரிய பார்ட்டியா, பணம் எப்படி வந்துரும்? ஏமா தாத்தாவுக்கு பால்ல கொஞ்சம் குங்கும உப்பு போட்டு குடுக்கறது எரும மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு. இது தாத்தா இல்லையா, இதுக்கு பர்த்தா. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தீங்கன்னா ஒன்னையும் பிடிச்சு கம்பத்துல கட்டுவாரு. இதுகிட்ட அந்த காலத்திலேயே பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன? கொக்கொக்க குஹா டக்கக்க டஹா. ஏன் சொன்னவருக்கு என்ன திக்குவாயா? கோமயத்தை வாயில ஊத்தி விடுவாங்க. வாங்க, இதுதான் வீடுங்களா? வாங்க உட்காருங்க. முருகா, அவர்தான். என்னப்பா நீ? மன்னிக்கணும், பெரிய சேரா இல்லாம போயிடுச்சு. உன் அளவுல ஷேர் பண்ணிக்கிட்டா நான் எப்படி உட்கார முடியும்? அது என் கற்பனைக்கு மீறின உருவமா இருக்கீங்க. அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்ப விஷயத்துக்கு வருவோம். என்ன கேஸ் விஷயமா இங்க வந்திருக்கீங்க? திருட்டீங்களா? கற்பழிச்சிட்டீங்களா? கொலையே பண்ணிட்டீங்களா? அட நீ வேற ஏன் தம்பி, நீ சொல்றதெல்லாம் விட பயங்கரமான ஒரு குற்றத்தை பண்ணிட்டேன். ஐயோ, அப்படி என்னங்க செஞ்சிட்டீங்க? என் சக்திக்கு மீறி ஒருத்தன் மேல உட்காந்துட்டீங்களா? இல்ல, ஒருத்தங்கிட்ட 1000 ரூபாய் கடன் கொடுத்துட்டேன். உன் வட்டிகிட்ட சொல்லி எப்படியாவது அந்த பணத்தை வசூல் பண்ணி கொடுத்துட்டேன்னா ஃபீஸா 200 ரூபாய் தரேன். 200 ரூபாயா? அப்ப பாத்தி பெருசுன்னு சொல்லு. பெரிய பார்ட்டியா? யானைகளுக்கே முன்னோடி இவர்தான்டா. வந்து பாரு. வணக்கம். பாவி நீயா? சார், என்ன சார் சட்டை பிடிக்கிறீங்க? அட நீ சும்மா இருப்பா. 1000 ரூபாய் கடன் கொடுத்துட்டு அலைகிறே இந்த பையன் தேடித்தானே. ராசத்தை மாத்திட்டேன்னா ஆளுமா மாறிடுவ. இப்ப பணத்துக்கு என்ன சொல்ற? ஏய்,
கேஸ் பிடிச்சிட லட்சணமா அது? ஆமா, நீ இவர்கிட்டயே கடன் வாங்கியிருப்பேன், எனக்கு என்ன தெரியும். சார், இந்த ஒரு முறை அவரை மன்னிச்சு விட்டுருங்க சார். சார், இந்த மாச கடைசிக்குள்ள நான் வேற எவங்கிட்டயாவது கடன் வாங்கி உங்க கடன் அடைச்சிடுறேன் சார். லாஸ்ட் வாடி சொன்னபடி பணம் வெள்ள கூண்டில் ஏற்றிடுவேன், ஜாக்கிரதை. சாரி முரளி, உனக்கு கேஸ் கொண்டு வரேன்னு சொல்லி உண்மையிலேயே ஒரு கேஸ கொண்டு வந்துட்டா. ராஜு, நம்ம கஷ்டமெல்லாம் தீர்றதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. என்னடா? லாயர் ரகுராம் கிட்ட ஒரு 6 மாசம் ஜூனியரா பிராக்டிஸ் பண்ணா போதும். அதுக்கப்புறம் என் சொந்த காலிலேயே நான் நின்றுடுவேன். ஹலோ ரேகா, சக்தி பேசுறேன். எனக்கு போன வருஷம் லா காலேஜ் மேகசின் வேணும்டி. அதுல முரளியோட போட்டோ வந்திருக்குன்னு லதா சொன்னா, அது நான் பாக்கணும்டி. அழகா இருந்தாருன்னா லவ் பண்ண போறேன். நோ, திஸ் இஸ் லவ், சக்தி ஸ்டைல். தேங்க்யூ பேபி. சார், ஸ்டூபிட், பெல் அடிச்சுட்டு உள்ள வருதுல்ல? போன்ல பேசினதெல்லாம் ஓட்ட கட்டிட்டு இருந்தியா மேம்? நோ, வந்து நீங்க ரிசீவரை வச்சதுக்கு அப்புறம் தான். என்ன விஷயம்? மிஸ்டர் ரகுராமனை பாக்கணும்னு. அப்பாவை எதுக்கு பாக்கணும்? ஓ, அப்ப நீங்க மிஸ்டர் ரகுராமன டாக்டரா? குட் மார்னிங் மேடம். ஜால்ரா போடாதீங்க. எனக்கும் அப்பாவுக்கும் இத கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு. சாரி மேடம், லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல நான் பிஎல் பாஸ் பண்ணிருக்கேன். இப்ப எங்க அப்பா கிட்ட ஜூனியரா சேரணும்னு வந்திருக்கீங்க, அதானே? யூ ஆர் கரெக்ட். இங்க எதுவும் வேலை காலி இல்ல. மேடம் ப்ளீஸ். லா காலேஜ் முடிச்சிட்டு வரவங்க எல்லாம் எங்க அப்பா கிட்ட தான் ஜூனியரா சேரணும்னு வந்தா என்ன செய்யறது? டெய்லி இதே நியூசன்ஸா போச்சு. மேடம், கஷ்டப்பட்டு படிச்சேன், இப்ப படிச்சதுனால கஷ்டப்படுறேன். நீங்க மட்டும் ஒரே ஒரு தடவை உங்க அப்பா பாக்குறதுக்கு அலோவ் பண்ணீங்கன்னா. நீங்களா வெளியே போறீங்களா இல்ல வாட்ச்மேனை கூப்பிட்டுட்டுமா? கூப்பிடுங்களேன், அவனுக்காச்சும் கொஞ்சம் இறக்கான்னு பாக்கலாம். நான்சென்ஸ், கெட் அவுட். அடேங்கப்பா, இவ்வளவு சின்ன வயசுல எவ்வளவு பெரிய கெட் அவுட். கீப் இட் அப். அம்மா, ரேகாம அந்த புத்தகத்தை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. தேங்க்யூ. வர்றம்மா. பால் சாப்பிடுங்க மாமா. மாட்டு மடியை கழுவி விடாம வந்துட்டேன். பாவம், ஈ முக்கியம். இருப்புள்ள வந்துடுறேன். பேசாம இந்த மனுஷன் எரும மாட்டிக்கிட்டே போய் பாய போட்டிருக்கலாம். பொட்டும் புண்ணாக்கும் திங்கிற பாவி எனக்கு வந்து புருஷனா வச்சிருக்கான். சக்தி டார்லிங், ஏன்பா இவ்வளவு லேட்டு? ஒரு சின்ன பார்ட்டிமா. அதுக்காக போங்க சாப்பிடலாம், எனக்கு நல்ல பசி. சக்தி, என்னப்பா தண்ணி வேணுமா? வேண்டாமா, இன்னமே அடிச்சா தாங்காது, உள்ளத உளறிடுவேன். உட்காந்து குடிச்சப்போ ஒண்ணுமே தெரியல, எந்திரிச்சு நின்னப்பதான் குடிச்ச அளவே தெரிஞ்சது. அப்பளம் வச்சுக்கிறியா? அப்பளம், ரசம் வச்சு, ரசம். சக்தி குட்டி, அடேங்கப்பா, இந்த சின்ன வயசுலயே எவ்வளவு பெரிய கெட்டப்பு. அடையாண்டா, கெட் அவுட்னு சொல்லிட்டா அப்புறம் அவ கெட்டப்ப பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? ஒரு ரசனை தான்டா. கிழிஞ்சது போ. என்ன மாதிரி அனாட்டமி அவளுக்கு, வீனஸ் செல்ல மாதிரி உடம்பு.
ரோமன் நோஸ் மாதிரி மூக்கு, மோனோலிசா மாதிரி உதடு, சரியான தூங்கு மூஞ்சி பையன். எங்கிட்ட அந்த நேரத்துல இதோ வரேன். என்னடா அது? நாளையில இருந்து நமக்கு ஆகாரமே இதுதான். அட பாவி, எதுல இவ்வளவு பால்? பூபதி வீட்டு எரும மடியில கைய வச்சேன். ராஸ்கல், திருட்டு பாலா? வேற வழி முரளி, இனிமே நமக்கு இத வச்சுதான் எல்லா ஐட்டமும். பால் போளி, பால் கோவா, பால் பாயசம், எல்லாமே பால். மாட்டிக்கிட்டா அடி விழும் செருப்பால். அதுவும் பால் தாண்டா. ஐயா, நான் கொலை பண்ணாதவன், கொலை பண்ண இவன் கூட வந்தவன், நான் பேசலாம்களா? நீ பேசி என்னத்தையா சாதிக்க போற? அங்க பாரு, உங்கள மாதிரியே பேசி சாதிக்க முடியாத ஒருத்தனை. வாட்ச்மேன், ஒரே ஒரு தடவை சாரை பாத்துட்டு போறேன் ப்ளீஸ். நீங்க ஏன் சார் அவரோட ஆடு இல்லாம உங்களை உள்ள விட்டா என்ன தொலைச்சிருவார்? ஏதோ என்கிட்ட ஜூனியர் ஆச்சரணம்னு வந்திருக்கான் போல இருக்கு. ஆஃப்டர் ஆல் என் வாட்ச்மேனோட வாதாடியே இவனால உள்ள வர முடியலையே. நாளைக்கு கோர்ட்ல ஜட்ஜு முன்னாடி வாதாடி எப்படி இவன் கேஸ் ஜெயிக்க போறான்? யோயோ, அவரே என்ன கைகாட்டி கூப்பிடாரு, விடியா. வாட்ச்மேன், யாரையும் உள்ள விடாத. Ask him to get out. அப்பா, அப்பா. என்னம்மா, இன்னைக்கு காலேஜ் போலையா? நானும் உங்க கூட கோர்ட்டுக்கு வர போறேன். சேச்சா, காலேஜ் கட் பண்ணிட்டு சுத்த கூடாதுமா. நான் ஒன்னும் சுத்தலையே, உங்க ஆர்குமெண்ட்ட பாக்கிறதுக்கு தானே வரேங்கிறேன். வேண்டாம்மா, நானே உன்னை இன்னொரு நாளைக்கு. சரி, நீங்க போலாம்.